மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, பொல்லாதர் கூட செய்திடார் நட்பீதா நலம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதி ஆரூபியே, இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே, இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதனை நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நல்ல வழி எங்கே இருக்குது என்று பார்த்து அதில் நடங்க என்று. நல்ல வழி எது? ஆண்டவருடைய அவருக்கு சொன்ன கற்பனைகளின்படி நம்ம நடக்கும்போது அதனாலே நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். அதை விட்டு நம்ம விலகி போகும்போது நம்முடைய வாழ்க்கை பல பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளும். இவர்களும் அப்படி தான், ஆண்டவரை விட்டு அவருடைய கற்பனைகளை விட்டு விலகி மனம் போன போக்கில் கால் போன போக்கிலெல்லாம் அவங்க நடந்து போனதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் வருந்தி அவங்க கேட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல வழியை எங்கே என்று கேட்டு நடவுங்கள் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். ஆனால் நல்ல வழி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் அதில் அவங்க நடக்க மாட்டோம் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். நம்ம நிறைய நல்ல வழிகளை சொல்கிறோம், இயேசு தான் மெய்யான வழி என்று சொல்கிறோம். ஆனால் அதை அவர்கள் கேட்டும் அற்புதங்களை அனுபவித்தும் அவங்க அதில் நாங்கள் நடக்க முடியாது என்று சொல்கிறாங்க. அந்த கஷ்டம் அவர்களுக்கு தான், சொல்கிறவங்களுக்கு கிடையாது. நம்மளுடைய கடமை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இதுதான் நல்ல வழி, இதுதான் மெய்யான வழி என்பது சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எங்களுக்கு கூட ஒரு சமீபத்தில் ஒரு நல்ல வழி எங்களுக்கு கூட ஒருத்தவங்க காட்டினாங்க. யாருன்னா எங்களுடைய பெரியம்மா பாஸ்டர் சாரா ராஜன். அவங்களுடைய சபையில் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கல் கேம்ப் ஏஞ்சல் டிவி நடத்துகிறாங்க. அதில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க, அதன் மூலிமா அவர்களுக்கு நல்ல வழிகளை அவங்க சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நல்ல வழியை அவங்க எங்களுக்கு காட்டினாங்க. எங்களுக்கும் எத்தனையோ காரியங்கள் எனக்கு இருக்கிறது, இருந்தாலும் இதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு நல்ல வழி, இதை கேட்டுட்டு நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. இதில் நம்ம பிள்ளைகளை அந்த நல்ல வழியில் நடக்க வைக்கணும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று அவங்க சொன்னதை நாங்கள் கேட்டு அதில் நடந்தோம். அந்த 5 நாட்கள் என்னுடைய பிள்ளை அதில் கலந்து கொண்டதில் நிறைய மாற்றங்கள், நிறைய அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி கொண்டிருக்கிறான். கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தார் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். கர்த்தர் எனக்கு புதிய பாடலை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி கொடுத்துருக்கிறான். ஊழியக்காரர்கள் அவனை அபிஷேகித்ததை சொல்லி கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் எடுத்ததை சொல்லி கொடுத்திருக்கிறான். எத்தனை ஒரு நல்ல வழி அவர்கள் எங்களுக்கு காட்டினார்கள். அதே போல் உங்களுக்கும் நல்ல வழிகளை காட்டும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதில் நடக்க மாட்டோம் என்று இந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் சொன்ன மாதிரி நாம் நடக்காமல் இருக்கக்கூடாது. இந்த விபிஎஸ்சின் நாட்களிலே கூட எடுக்கும்போது நிறைய பிள்ளைகளுக்கு சொன்னோம், சபைகளிலே வந்து பங்கு கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் நல்ல சபையில் விசுவாசியுடைய பிள்ளைகள் கூட கலந்து கொள்வதில்லை. அவங்க பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு அவர்களை விட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, வேதாகமத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், நீ கர்த்தருடைய பிள்ளையாய் வாழணும், தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணணும், இப்படி தான் நல்ல வழிகளை சொல்லி கொடுக்குறோம். ஆனால் நிறைய பேர் அப்படி தான் கேட்டுட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி கேட்டுட்டு நாங்கள் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இந்த நாட்களிலும் உங்களுக்கும்
கர்த்தருடைய வழி இன்னதென்று அறிந்து அதன்படி பூர்வ பாதையிலே சிந்தித்து நடவுங்கள். அப்போது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். காட் bless you.